ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 1/4 கிலோ இருக்கும் சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ கல் உப்போ தூள் உப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ வதங்கட்டும் நல்லா. பாகக்காய்க்கு கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. வெங்காயம் வதங்கினது போதும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைப்போம். சீக்கிரம் வெந்துடும். அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்க இடையில நம்ம இப்போ ஒரு தடவை மூடியை திறந்து கிண்டி விட்டுக்குவோம். நம்ம மறுபடியும் இப்போ மூடி போட்டுருவோம்.
இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம மறுபடியும் மூடி போட்டு வேக வைப்போம். அவ்வளோதான், சின்ன பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி கசப்பு இல்லாமல் இருக்கும், சாப்பிடுவாங்க.